பேர் என்ன பேர் பேர் என்ன பாப்பா பாப்பா உங்க பேர் என்ன? அனுஷ்டியா. செருப்பு இல்லையா? சாப்பிட்டியா அனுஷி? சாப்பிட்டியா இல்லையா? செருப்பு இல்லையா? போட மாட்டாங்க அப்படியா? செருப்பு போடுவியா? சேர் இருக்காவா? ஸ்லாப்ல இந்த உட்காரலாமா? ஓப்பன் பிளேஸ் ஆகும். வெரி குட். வாடா. பேர் என்ன? சுனில். சுனில் ராஜ். பேர் என்ன? சுனில் ராஜ். பாப்பா பேர் என்ன? அனுஷ்டி. 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 சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? எடுத்துன்னு வர சொல்லுது. பேக் கட்டணும். வண்டி நினைக்கிறேன். பேக் எல்லாம் பேக் கட்டணும். எல்லாத்தையும் இறங்குப்பா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. பாப்பா அரே சுனில் ராஜே, சுனில் சுனில்னு சுனில் கவாஸ்கர்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார். அவர் பயங்கர ஃபேமஸ் ஆனவர் தெரியுமா? அனுஸ்ரீ. அனுஷ்டி. அனுஸ்ரீ. அனுஷ்டி. இது பாருங்க. சாப்பிட்டியா? இது பாருங்க. சாப்பிட்டியா இல்லையா? பிஸ்கட் இருக்கா பாரு. பிஸ்கட் எடுத்துக்கோங்க. பிஸ்கட் எடுங்க. சாக்லேட் சாக்லேட் உள்ள சாக்லேட் உள்ள உங்களுக்கு சாக்லேட்டு அது கீழே இவரு என்னப்பா பிரிக்கல மேலே ஓப்பன் பண்ணுங்க. என்ன ஃபாரின் சாக்லேட் மாதிரி இருக்கு? ஃபாரின் தான். என்ன சார் லெஜெண்ட் சார்? என்ன சார் பசங்களுக்கு ஃபாரின் சாக்லேட்லாம் கொடுத்துருக்கீங்க? ஏய் சூப்பர் சூப்பர் சாக்லேட்டு. சாக்லேட்டு. சாக்லேட் வச்சுங்க. அப்படியா? அனுஷி அனுஷ்டி. அனுஷ்டி சாக்லேட் சாக்லேட் வாங்கிங்க. நாங்களும் ஒன்று சாப்பிட்றோம். என்ன வேணும் அனுஷ்டி? உனக்கு என்ன வேணும்? அம்மா இதில் யார் ஃபோன் அடிக்குது? வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குதும்மா. சர்க்கரை, மிளகாத்தூள், சோப்பு, டீத்தூள், சட்னி அரைக்கிறதுக்கு எல்லா பருப்புமே இருக்குது சரிங்களா? சேமியா, வேர்க்கடலை, கோதுமை பாக்கெட்டு, சிறுபருப்பு, அதே மாதிரி அரிசி 10 கிலோ அரிசி இருக்குது. எல்லா பொருளுமே லெஜண்ட் சரண் அவர்கள் கொடுத்துருக்காங்க. எந்த உதவி வேணும்னாலும் சுதாகர்கிட்ட சொல்லுங்கள், உடனே அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் உதவணுன்னு தான் ஆசை. சரி நம்மளால் முடிஞ்சது. அந்த அது என்ன தவிர அதே மாதிரி சுதாகர் லெஜண்ட் சரவணா ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து 2 குழந்தைங்களுக்கும் ஒரு உதவி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு சரிங்களா? அப்பா வாங்கிக்க வாங்கிக்க சொல்லலாம். சுதாண்ணா
ஓகே அப்படிங்க பாருங்க. சூப்பர் சூப்பர் மியூசிக் போடுறாரா? தம்பி பயங்கரமா மியூசிக் போடுறாரா? இசை ஆர்வம் இருக்குது போல. மியூசிக் போடுங்க. ஐயா இந்தாங்க சுனில்ராஜ் இந்தா. நான் அப்படிங்க பாருங்க. அங்கே பாருங்க. அங்கே பாருப்பா அங்கே பாருப்பா சுனில்ராஜ் அங்கே பாருங்க. சுனில்ராஜ் அங்கே பாரு அங்கே பாரு விட்டுருங்கண்ணா. நான் கூட புரிய விட பார்க்கல பரவாயில்ல விடுங்க. மியூசிக் போடுறாரு ஒன்று இதில் சத்தம் வருதா பாரு இதில் வருதா பாரு வருதா அதை வச்சு பாரு. இது வாங்கிட்டு அதை வச்சு ஓகே படிப்பியா சுனிலு சாப்பிடு இதெல்லாம் உள்ள ஆகாசு எல்லாம் அவங்க வீட்டில் எல்லாம் எடுத்துன்னு போய் வச்சிருப்பா. எப்படி புரட்சி தலைவர் வீடு வீடாக தேவைகள் என்னென்ன தெரிஞ்சு உதவி பண்ணுவாரோ அதே மாதிரி லெஜண்ட் அவர்களும் ஒரு வீட்டுக்காக போய் எல்லாமே செய்கிறாரு. இந்தாப்பா எப்படிப்பா இந்த சொல்ல எப்படி அவங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பொருள் இதில் இருக்குது வண்டியில் அது எல்லாமே கரெக்டாக உள்ளே இறக்கி கொடுத்துருப்பா. ஓகே ஓகே. நான் அப்படிங்க பாருங்க. ஓகே ரெடி. நான் பேருங்கண்ணா. 2 குழந்தைகள் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது, நடக்க முடியாது. இப்படி துயரத்தோட அந்த 2 குழந்தைகளையும் ஒரு ஆட்டோமேன், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மிகுந்த சிரமத்துக்கு இடையில் அந்த குடும்பத்தை நடத்திட்டு வராரு. அந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர் அவர்கள் இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் பூதூரில் மிகவும் சிரமத்தில் இருக்கிற இந்த குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே லெஜண்ட் அவர்கள் தன்னால் முடிந்த உதவியாக ஒரு உதவித்தொகையும் கொடுத்து அந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு, உப்பு, சோப்பு, ப்ரஷ்ஷு, இப்படி எல்லாமே கொடுத்து அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை போல பாவித்து அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ உடனே செய்து கொடுங்க கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் லெஜண்ட் சரவணன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி உதவி என்று கேட்பதற்கு முன் அவரே வந்து உதவி செய்வாரோ, அதே போல் புரட்சி தலைவரின் மறு உருவமாக இருக்கும், புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் உடனே இந்த குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். அதற்கு உதாரணம்தான் இந்த லெஜண்ட் அவர்கள். அப்போவே புரட்சி தலைவர் பாட்டு பாடியிருப்பார், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக அப்படின்னு அப்போவே பாடியிருப்பார். அதை இன்றைக்கி செயல்முறையில் கொண்டு வந்துட்டுருக்காரு லெஜண்ட் அவர்கள். ஐயா, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நீங்கள் நீடூடி வாழணும். அது மட்டும் இல்லை, இந்த குடும்பத்திற்கு தன்னால் முடிந்த உதவியாக உதவித்தொகை பணமும் மளிகை பொருட்களும் கொடுத்த மாதிரி, அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி ஆரம்பித்து வைத்த இந்த லெஜண்ட் சரவணன் அவர்களை மாதிரி பல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உதவுறதுக்கு முன் வரணும். ஏன்னா நிறையா பேர் சொல்கிறீங்க, வீடியோ போட்டு தான் பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படின்னு. லெஜண்ட் அவர்களுக்கு
வீடியோ போட்டு தான் பப்ளிசிட்டி பண்ணணுன்றது இல்லைங்க. அவருடைய தர்மமே தலை காக்கும். எதற்காக இந்த வீடியோவில் நாங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சுதாகரும் கூல் சுரேஷும் எதிர்பார்க்குறது என்னென்னா, லெஜண்ட் அவர்கள் செய்த உதவி மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யணும், இதே மாதிரி பல குடும்பங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டம் பூதூரில் தங்களால் முடிந்த உதவியை லெஜண்ட் அவர்கள் செய்திருக்காங்க. இதே மாதிரி உதவிகளை நீங்களும் செய்யணும். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி மாவட்டமே ஸ்தம்பித்து போகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு லெஜண்ட் அவர்களை வரவேற்றாங்க. அந்த பெருமைகள் எல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களைத்தான் போய் சேரும். ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி கல்வி கண் திறந்து மக்களுக்காக உதவிகள் செய்து வந்தாரோ அதே வழியை கடைபிடித்து இன்றைக்கி லெஜண்ட் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ எல்லா புகழும் நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கே போய் சேரும். இதே மாதிரி உதவிகள் நீங்கள் பலரும் செய்துட்டு வரணும் என்று தாழ்மையுடன் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அகில இந்திய லெஜண்ட் ரசிகமன்ற சார்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் போதூர்ன்ற கிராமத்தில் அண்ணன் ஆட்டோ ஓட்ட வடிவேல் அண்ணனுடைய 2 குழந்தைகளுக்குமே பேச தெரியாது, கண்ணும் தெரியாது. அந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டி இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை சந்தித்து கேட்டாங்க அந்த உதவி. நான் எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட்ட தெரியப்படுத்தின உடனே அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அவங்களுக்கு ஒரு பணம், அவங்களுக்கு தேவையான பணமும் எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கு நானும் அண்ணன் கூல் சுரேசனும் அவங்க வீட்டை பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்து இந்த நிவாரணத்தை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இப்போ நாங்கள் உதவி பண்ண மாதிரி பார்த்து எல்லோரும் உதவி பண்ணுங்கள். தலைவர் முதல்வர் விஜய் சாருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். 2 குழந்தையும் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ நல்லா இருக்க குழந்தைய நம்ம வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். 2 குழந்தையும் கண்ணு தெரியாது, ரொம்ப ஒரு ஏழ்மையில் இருக்கார் வடிவேல். அவர் ஆட்டோ ஓட்டி இந்த 2 குடும்பம் இந்த குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், அவங்களுக்கு இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யணும். எங்களுடைய அகில இந்திய லெஜண்ட் ரசிகமன்ற சார்பாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உங்களுக்கு எதாவது கோரிக்கை வந்து அதை சொல்லுங்கள். ஆட்டோ ஓட்டி தான் இந்த குடும்பத்தை நடத்தி வந்துன்னு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அண்ணன் திடீர்னு ரோட்டில் விளம்பரத்தில் அவரோட ஃபோட்டோ பார்த்து அவரோட நம்பரை பார்த்து அவர் அழைச்சேன். அண்ணா இது போல் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் உடனே என் பிள்ளைங்களை நேரில் பார்த்துட்டு லெஜண்ட் அண்ணாக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உதவி பண்ணுவாருன்னு சொன்னார். உங்கள் டீமோடு குல்சர சன்னோட என் குடும்பத்துக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடான கொடி நன்றிகளை சொல்லுகிறேன். போல் இதை பார்க்குறவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் என் பிள்ளைங்கள பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணால் நன்மையாக இருக்கும். அண்ணன் விஜய் அவர்களுக்கு எங்களை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். நேரில் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுதுண்ணே? முதலமைச்சருக்கு என்ன மாதிரி உதவி உங்களுக்கு தேவைப்படுது? ஆட்டோ ஓட்டி தான் நம்ம குடும்பத்தை நடத்திருக்கோம். அந்த ஆட்டோ கடன் இல்லாத இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் நான் நம்ம சுதாகர் அண்ணங்கிட்டே சொல்லியிருந்தேன். நம்ம பெருசாக கூட அன்றைக்கி நம்ம உழைக்கிறது பிள்ளைங்களை காப்பாற்றலாம், அதுவே போதும். ஆட்டோ டியூவில் தான் எடுத்துருக்கீங்களா? ஆமாம். இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது? 1 லட்ச ரூபா கட்டி வண்டி எடுத்தோம், மீதி பேலன்ஸ் கட்ட வேண்டியிருக்கோம். கவலைப்படாதீங்க, லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார். சரிங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்க.